ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் லீவு ஓகேங்களா, சனிக்கிழமை. இப்போ நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. நியூ இயர்லேருந்து வீடியோ போடலை. ஸோ என்னன்னா கொஞ்சம் ஒர்க்கு, அதனால் கொஞ்சம் போட முடியல ஓகேங்களா. ஸோ போடுவேன், இன்னுமே கண்டினியூவாக போடுவேன். அதுவும் இல்லாமல் அந்த கிளாஸ் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஓகே, நான் கூடிய சீக்கிரம் என்னோடய லைவ் போட ஆரம்பிப்பேன். ஸோ அந்த நேரத்தில் கிளாஸ்ன்னு கேட்க வேண்டாம் ஓகேங்களா. அதனால் நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன விஷயம் பேசலாம் அப்படின்னா, இதை என்ன தவறு, என்ன பண்ணுறாங்க, என்ன தவறுகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. சும்மா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் பேசுவோம் ஓகேங்களா, பெருசாக இல்லை ஓகேங்களா. ஸோ இதில் எல்லோரும் அதிகம் பணம் எடுக்கணுன்ட்டு வர்றது நல்லது தான். ஆனால் அதெல்லாம் எப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதெல்லாம் எதிர்பாருங்க. கற்றுக்காமல் எதிர்பார்த்தா என்ன நடக்கும்? லாஸ் தான் ஆகும் ஓகேங்களா. சில ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இது டபிள்யூ பேட்டர்ன்னா மேலே தான் போகும்னு எல்லோரும் நினச்சிருப்போம். இங்கே ரிவர்ஸ் ஆகி மேலே போகணும், போயிருக்கான். ஆனால் அது எப்போ போயிருக்கான்? இங்கே போயிருக்கான், புரியுதுங்களா. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ நான் போவேன், ஆனால் அது எப்போ என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேபிட்டல் இருக்கணும் சரிங்களா. கம்மியான அமௌண்ட்டில் வர வேண்டாம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 வச்சுக்கோங்க. அதுவே நான் குறைஞ்சபட்சம் தான் சொல்கிறேன், ரொம்ப கம்மியான இது ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2 to 3 லாட் மட்டும் எடுங்க போதும் சரிங்களா. 3 லாட் எடுங்க, அதுவும் கம்மியாக எடுக்க வேண்டாம். 3 to 5 எடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. 3லேருந்து 5 லாட் எடுங்க, அதுதான் கரெக்டு. அதுக்கு கம்மியாக எடுக்க வேண்டாம். ஒரு 120லேருந்து 150 ரூபா வரைக்கும் உள்ள ப்ரீமியம் எடுத்துக்கோங்க. அது கம்மியாகவும் வேண்டாம் ஓகேங்களா. அதேமாரி ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருக்குது, அதை மட்டும் வச்சு நான் மேலே வந்துடும் அப்படிலாம் கிடையாது. இப்போ சொன்ன இந்த டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ட்ரெண்ட் லைன்லாம் இப்படி போட்டோன்னா நமக்கு மேலே போகும்னு நினச்சிக்குவீங்க ஓகேங்களா. இப்படிலாம் போகும் ஓகே. கண்டிப்பாக இது போகிறது கண்டிப்பாக மேலே தான் போகும், அப்படிலாம் கிடையாது. இந்த கேப்லேயே நீங்கள் மாட்டியிருந்துருப்பீங்க. மேலே போகிறது கரெக்டு தான், ஆனால் இந்த இடத்துலையே நீங்கள் மாட்டிடுவீங்க ஓகேங்களா. ட்ரெண்ட் லைன் போடுறதெல்லாம் பெருசு இல்லைங்க, அது எந்த இடத்துல போடணும் எல்லா நேரமும் அது உங்களுக்கு சரியாக வராது. ஏன் அப்படின்னா பாருங்கள், இதை எப்படி ட்ரா பண்ணுறதுனே புரியாது உங்களுக்கு. இந்த இடத்துக்கிட்ட ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோங்கிறதே புரியாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் பண்ணால், இந்த மாதிரியான இடத்துலலாம் எங்கே ட்ரா பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா 1 hour இல்லைனா 15 minutes அந்தமாரி வச்சுக்கணும் ஓகேங்களா. ட்ரெண்ட் லைன்லாம் 15 minutes அந்தமாரி வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். நம்ம ஏனோ தானோன்னெலாம் பண்ணணுன்னா வராது ஓகேங்களா. 3 minutes வைக்காதீங்க. இதுமாரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணணும். ஒரே அடியாலாம் நம்ம எல்லாத்தையும்லாம் ஒரேடியாக மாற்றி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிலாம் பண்ண முடியாது. அது பண்ணினாலும் அந்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் சொல்லித்தர போகிறேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்லித்தர போகிறதில்ல. அதேமாதிரி உங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மேலே மேலே கற்றுக்கோங்க. நமக்கு என்றைக்கு தெரியுதுன்னு நினைக்கிறோமோ அப்போயே நம்ம முட்டாளாகிடுவோம். ஸோ தெரியாத கற்றுக்கோங்க சரிங்களா. இருக்கிற கொஞ்ச நாளுக்குள்ளார நான் கற்று தந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் கற்று மாட்டேன். ஒருவேளை வாய்ப்புகள் இருந்தால் ப்ரைஸ் அதிகமாக போகும் நான் கற்று தரத்துக்கு. அதேமாரி லைவ் மார்க்கெட்லேயும் இருக்காது. ஏன்னா என்னோடய ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா
ஸோ நான் வந்து காலையில் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த அந்த இது தான் நான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு நான் வேறு எதுவும் இது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நான் வந்து சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது நீங்கள் நினைக்கலாம், இதில் என்ன இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க போங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் லைவில் பாருங்கள். அதேமாரி நிறையா பேர் என்கிட்ட ஜாயின் பண்ணவங்களும் அவங்களுக்கும் தெரியும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் ஆகலை அப்படின்னு ஒரு விஷயம் இதை பார்ப்பீங்க. கண்டினியூவாக எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவங்களும் பார்ப்பாங்க. என்னை ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறவங்களும் இதை பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன், பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரேன். மறுபடியும் வேணாலும் ஒர்க் ஆகிற மாதிரி எல்லாம் சொல்லித்தரேன். மேக்ஸிமம் ஒர்க் ஆகாமல் இருக்கவே இருக்காது. ஒருவேளை நீங்கள் அதில் வந்து என்னால் இதில் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு முடிஞ்சிருச்சு, உனக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிலாம் கிடையாது. நான் காண்டாக்ட் பண்ணி நிறையா பேசுவேன். ஸோ என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், நான் காண்டாக்ட் பண்ணி நிறையா பேசுவேன். நம்ம நினச்சிக்கலாம் இதில் என்ன இந்தமாரி பேசுகிறாங்க, ஸோ அவ்வளோதான் வீக், அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட இருக்கிற அளவுக்கு அமௌண்ட்டும் அவங்கக்கிட்ட கிடையாது. அதேமாரி நான் பண்ணுற மாரி ட்ரேடும் அவங்க பண்ணுறதுக்கும் இல்லை. சரிங்களா? ஆனால் எதுக்காக அப்படின்னா, ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லும்போது நிறைய நமக்கும் வந்து வளரும். சரிங்களா? ஸோ அதனால தான் கொடுக்கணும். கொடுக்க நமக்கும் வளரும். அதேமாரி நான் ஒன்றையும் இதை வச்சுருக்கிறதுல பிரயோஜனமும் கிடையாது. என்னை கேட்குறாங்க, கேட்டு கொடுக்கணும், கேட்டு வந்து மறுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்லணும்னு இது பண்ணேன். ஆனால் கேட்குற எல்லாருக்கும் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், ஒருவேளை எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே எனக்கு வரலன்னா நான் கண்டிப்பாக கிளாஸ் வந்து விட்டுவிடுவேன். நான் எடுக்கிறத பற்றி நான் அதை பற்றி பேச மாட்டேன். என்னை கேட்பாங்க. சில பேர் வந்து கேட்குறவங்க ஜாயின் பண்ணுவாங்க, இல்லை நான் அப்புறம் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. பெரும்பாலான பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அதிகபட்ச பேர் என்னகிட்ட கேட்டது கால்ஸ் இதுமாரி பண்ணலாமா, இல்லை லைவில் எதாவது பண்ணலாமா. ஸோ லைவில் பண்ணுற அளவுக்கு இது நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ப்ராஃபிட்டபுளாக பண்ணியிருக்கேன். ஸோ அதை வேணால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை வேணால் கற்றுக்கிட்டு இது பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு கற்றுக்காமல் நான் இதை மட்டும் நான் ஒரு வேளை நான் வந்து லைவில் இது பண்ணுறேன், இல்லை கால்ஸ் அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு நான் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கற்றுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு வரலை, எனக்கு கற்றுக்கிட்டும் எனக்கு வந்து ஒன்றும் சரியாக வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க எதாக இருந்தாலும். சரிங்களா? நான் எதுவுமே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எதாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ட்ரேட் எடுத்து வைக்கிற அளவுக்கு தான் நான் அந்த கிளாஸ் இது பண்ணுவேன். சரிங்களா? சும்மா ஏனோ தானோன்னு பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து சொல்கிற அளவுக்கு நான் வச்சுருவேன். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இப்படி போகும், இந்த அளவு இருக்குங்கிற அளவுக்கு சொல்ல வச்சுருவேன். அப்படி பண்ணிவிட்டு தான் நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் விடுவேன். அது வரைக்கும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன், பேசுவேன். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே நான் கேட்பேன். சரிங்களா? நீங்கள் கொடுக்க போகிறது ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது. சரிங்களா? அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் என்கிட்ட நான் ட்ரேட் போனதுக்கப்புறம் என்னைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தான் அது இருந்தாலும், அது வந்து ஒரு அதுக்கு முன்னாடி நீங்களே ஜாயின் பண்ணுங்களேன். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இது டிஸ்டர்பன்ஸ்லாம் சொல்லலை. ஸோ கொஞ்சம் அந்த ஒரு நேரம் சங்கடமான சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா நான் வந்து லைவில் ட்ரேட் பண்ணுவேனா, இல்லை உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருப்பேனா. ஸோ அதுதான். அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இது பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? எல்லாம் கொஞ்சம் ஈஸியான வகையில் தான் நான் வந்து சொல்லி தருவேன். ரொம்ப பெரிய கஷ்டமாக ரொம்ப நேரம் பார்க்கணும் அப்படிலாம் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ட்ரேட் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆல்ரெடி எல்லாம் தெரியாதவங்களாம் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் ட்ரேட் பண்ணி சில பேர் லாஸ் ஆகிருப்பாங்க, சில பேர் லாஸ் ஆகாமல் இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். இது மாதிரிலாம் நம்ம எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியாமலே பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க ஒரு டவுட்லேயே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் அட்டன் பண்ணுங்கள்.
நம்ம கண்டிப்பாக இதை வந்து கிளாஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் ஸோ எடுப்பேன். அப்படி அதையும் மீறி எடுக்கணும் அப்படின்னா லைவில் எடுக்க முடியாது. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஈவினிங் டைமில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக மாறும். ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கொடுக்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். சரிங்களா? எனக்கு நான் கற்றுக்கிட்டப்ப கொடுத்த ஃபீஸ் நான் உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை. அதேமாரி நான் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லலை. நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இதை உருவாக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம். மண்டேலேருந்து எதாக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்ப்போம்.